ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாதுடா. குட்டி குட்டி ரொமான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேகேவோட இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல அடர்த்தியான காடுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டுருக்கான். நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான். உடம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அடிபட்டு உயிர் போகிற நிலமையில் வந்து வெளியில் வந்துட்டுருக்கான். வரும்போது அந்த காடை விட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது அவனால் நடக்க முடியலை. மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அது போக நீங்கள் வந்து மாடியிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும்டா. ஓகேவா? இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மேலே நின்று டெரஸ்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு அவுட்டரில் காடுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருப்பீங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஜேகே வர்றது தெரியுது. வந்து விழுகிறதே நீங்கள் பார்த்துடுறீங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் 3rd இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஓகேவா? யாரோ உடம்பு சரியில்லாமல் இருந்து விழுகிறாங்களோன்னு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அவன் அப்போ தான் கண்ணை கொஞ்சம் மூடுறான். நீங்கள் அவன் கண்ணுக்கிட்ட போகும்போது நீங்கள் தேவதை மாதிரி இருக்கீங்க. அது உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து அவனால் எதுவுமே சொல்ல முடியலை. கையை மட்டும் தூக்கிட்டு அப்படி ஃபெயிண்ட் ஆகிடுறான். நீங்கள் அவனை தூக்கவும் முடியாமல் தரன்னு இழுத்துக்கிட்டு சும்மா அப்பர் பாடி மட்டும் பிடிச்சிருக்கும். நல்லா அவங்க அப்பர் பாடியோட சேர்த்து நல்லா அப்படி தரன்னு முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுறீங்க. வந்ததும் உங்கள் அம்மா அங்கே உள்ளே இருந்து வெளியில் வந்து, ஏய், யாரடி தூக்கிட்டு வந்திருக்க? இது யாருன்னு தெரியுமா? தொல்லையை பிடிச்சி தோளில் தூக்கி போட்டு வந்திருக்க, இது யாருன்னு தெரியுமா அப்படின்றாங்க. யாருமா அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு வந்து காசு கடனுக்கு வந்து கொடுத்துருந்தா, நம்பர் 1 வந்து மாஃபியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து டாக்டராக இருப்பாங்களா, கிளினிக் வச்சுருப்பாங்க. கிளினிக்லேருந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜேகேக்கிட்டேயும் வாங்கி கட்டியிருப்பாங்க. பட் அவங்க சொன்ன டைமுக்கு வந்து காசு கொடுத்துருக்க முடியாது. ஒரு 2-3 டேஸ் வந்து போயிருக்கும். ஜேகே எல்லாருக்கும் வாங்குறதுக்கெலாம் வரமாட்டான். அவங்க அப்பா கொஞ்சம் நல்லவருங்கிறதுனால இவங்களை என்னத்தை அனுப்பிச்சி விட்டோங்கிறதுக்காக அவனே வந்து வாங்குறதுக்காக வந்திருப்பான். அப்போதைக்கு உங்கள் அம்மாவுக்கும் என்னடா வீட்டுக்கு வர்ற அளவுக்கு வச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக அப்படி போயிருக்கோம். அவன் மறுநாளே உங்கள் அப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. அவன் வாங்கிட்டு போயிருப்பான். கார்ட்ஸாக மறுநாள் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? மற்றபடி வந்து இதே மாதிரி தான் எப்போது நார்மலாக வந்து அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு நார்மலாக டேஸ் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மா இது யாருன்னு தெரியுமா அப்படின்னப்போ, கடன் கொடுத்தவனா அப்படின்னு கேட்டிருந்துருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காரு. மாஃபியான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகியிருந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு இரு நான் கால் பண்ணுறேன்னு உங்கள் அம்மா சொல்லும் போதே உங்கள் அப்பா வந்திருப்பாங்க காரில். வந்ததும் என்ன தான் இருந்தாலும் ஜேகே வந்து நல்ல பையன்தான். பட் வந்து மற்றபடி எல்லா பழக்கமுமே அவனுக்கு இருக்குது. பொண்ணுங்க பழக்கத்தை தவிர மற்றபடி எல்லாமே பண்ணுவான். அடிக்கடி உடம்பு சரியில்லாதப்போ அவங்க அப்பா கிட்ட தான் வந்து பார்ப்பான். அதனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஜேகேவை நல்லாவே தெரியும். அப்படி வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து அடிபட்டு கிடக்கும். உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாகி அவர் தான் பார்த்துருப்பார். கிளினிக்கு கூப்பிட்டு போயிருந்துருப்பார். போலீஸ் கேஸ் ஆனால் ஃபஸ்ட் இயர் பார்த்தா என்ன இதுங்கும்போது உங்களோட பேர் வருமேங்கிறனால போலீஸில் வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அவன் நைட் வந்து எப்பவுமே கிளினிக் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவன் வந்து இருக்காங்கிறதுனால இவனை வெளியிலையும் போக சொல்லவும் முடியாது. அவரும் அன்கான்ஷியஸில் இருக்காதனால ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பீங்க. நீங்கள் இருக்கீங்கவோ உங்கள் அப்பாவும் அவங்களோட கேபினில் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்படியே நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது அவன் லைட்டாக உங்கள் அப்பா தூங்கிட்டுறாங்க. அவன் லைட்டாக அசைகிறான். அசைஞ்சு பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தூங்கிட்டுருக்கோம் நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்க இல்லையா, அதே தான் மைண்டில் அவனுக்கு ஓடிட்டே இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நம்மளை நல்லபடியாக காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல திங்கில் நல்லா
நினச்சி உங்கள அதையே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டே இருக்கேன், தேவதை மாதிரி வந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்போ தான் லைட்டாக எந்திரிச்சு அந்த சவுண்ட் கேட்டு வந்து எந்திரிக்கலான்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களால் கண்ணை திறக்க முடியல, நல்லா தூக்கம். எந்திரிச்சு நெளிச்சிட்டு இருப்பீங்க, பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நெளிச்சிட்டு அதோட எந்திரிச்சு பார்க்கவும் அவன் தண்ணி கேட்குறான். நீங்கள் தண்ணி வந்து எடுத்து கொடுக்குறீங்க. ஓகேவாடா. தண்ணி எடுத்து கொடுக்கும்போது அவனோட கார்ட்ஸ் வந்து கிளினிக் சுற்றி வந்துடுறாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எப்படியும் வந்துடுறாங்க, இங்கே தான் இருக்கீங்கன்னு. அவங்க அம்மாவும் இங்கே வந்துடுறாங்க. அப்பாவை எழுப்பி அவங்களோட கார்ட்ஸோட வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவன் எந்திரிக்கும் போது விழுக போயிடுறான். நீங்கள் போய் பிடிக்க போகிறீங்க. பிடிக்கும்போது லைட்டாக வந்து கிஸ் பண்ணிடுறான். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்படி ஐயோன்னு சொல்லி தள்ளி விடும்போது விழுக போயிடுறான். திரும்பவும் கையை மட்டும் உஷாராக பிடிச்சிட்டு அதோட ரொம்ப பேனிக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் சிரிச்சுட்டு கார்ட்ஸ் கரெக்டாக உள்ளே வந்திருப்பாங்க. இந்த சினாரியோவை பார்த்ததும் அப்படியே அங்கேயே நின்றுருப்பாங்க. அதோட திரும்ப வாங்கன்னு சொன்னதும் ஜேகே கூப்பிட்டதும் கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. நீ எப்போவுமே எனக்கு மட்டும்தான்ற மாதிரி கண்ணாலே காட்டிட்டு போயிடுவான். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் புரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் அப்படியே தாண்ட ஒரு 6 months வந்து போகுது. ஃபெலிக்ஸ் வந்து உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஓகேவா, சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட வளர்ந்த பையன். உங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை, பட் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அவன் வந்து ஃபெலிக்ஸ் அவனோட வீட்டில் சொல்லி உங்களை வந்து பொண்ணு கேட்டு ஒரு 6 months நீங்கள் வந்து 4th year பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போதைக்கு வந்து மேரேஜ் ப்ராசஸ் எல்லாம் போகட்டும், நீங்களும் ஓகே ஃபெலிக்ஸ்னு அவங்க அப்பா சொன்னதும் மறுக்க முடியாமல் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. மேரேஜ் வந்து நார்மலாக நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கும். ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நாள் வான்னு சொல்லிட்டு வெளியில் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பான். அப்போ சரணா ஸ்டோர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேலே தான் வந்து ஃபுட் கவுண்டர், கீழே வந்து கார் பார்க்கிங், அந்த எல்லாமே சைடில். அவனோட காரை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்கிறாங்கங்கிறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலேருந்து கீழே வந்து அவன் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு வரும்போது அவன் சொல்லிட்டு போயிருந்துருப்பான், அவனுக்கு பசிச்சிச்சுன்னா நீ போய் மேலே ஏதாவது வாங்கிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் மேலே சாப்பாடு வாங்கி வந்து அப்போ தான் டேபிளில் உட்காந்துருப்பீங்க. அவன் கார்டு கொடுத்துட்டு போயிருந்துருப்பான், வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. பார்த்தா அங்கேருந்து ஜேகே வர்றான். அவனுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும், பட் வந்து அவன் இன்னொருத்தவங்க கிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பான். ஆனால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க திரும்ப ஜேகேக்கு. அவங்கள வந்து வாங்குறதுக்காக வந்திருப்பான். அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கவும் ஜேகேவோட கார்ட்ஸ் வந்து ஜேகேட்ட சொல்லவும் ஜேகே வந்து டைரெக்டாக வந்திருப்பான். ஆனால் உள்ளே வராமல் வெளியில் நின்று சோஃபாவில் உட்காந்துட்ருப்பான். இதெல்லாம் கிளாஸ் வழியாக பார்த்துட்டு, ஆனால் இவர் கொடுக்க முடியாதுன்னு ஓவராக சவுண்ட் விட்டுட்ருக்கவும் அவன் வெளியிலேருந்து உள்ளே வர்றதை பார்த்ததுமே அவருக்கு அள்ளு விட்டுருது. ஓகே நான் கொடுத்துட்றேன்னு சொல்லும்போதே அவர் ரொம்ப கை நீட்டி பேசியிருப்பார். அதனால் கையிலே கன் வச்சு ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணோன்னே உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்த்து டேரெக்டாக வந்துட்டுருக்கா. ஃபெலிக்ஸும் கரெக்டாக இந்த சவுண்டு இந்த சினாரியோலாம் பார்த்துட்டு நேராக உங்ககிட்ட வந்து நின்றுட்டுருப்பான். அப்படி நின்று உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஜேகே உங்களை பார்க்குறது வந்து அவன் நோட் பண்ணிக்கிட்டான். இவன் எதுக்கு இவங்களை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லாக தெரியாமல் நீங்கள் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கிறது வந்து ஃபெலிக்ஸுக்கு தெரியும். அதனால எதுவும் பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் பார்த்துட்ருப்பான். அவனும் அதனால தான் பார்த்துருப்பான். அவன் ஜேகேவோட ஃப்ரெண்டு வந்து ஃபெரினான்னு சொல்லி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஒயனை வந்து ஃபாலோ பண்ண விட்டுருப்பான். அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த மேரேஜ் இது எல்லாமே பற்றி சொல்லியிருந்திருப்பான். அவள் சொன்னதும் இவன் ஓகே டைம் வரட்டும்னு இருந்திருப்பான். இப்போது அதனால தான் பார்க்கலான்னு இங்கே இருக்காங்கங்கிற தெரிஞ்சு வந்திருப்பான். வரும்போதே இந்த வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட டேரெக்டாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்க என்ன ஏதுன்னு கேட்டு
எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். என்ன பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவன் ரொம்ப அழகாக இருக்கேன். ஜேகேவை யாருக்கு தான் பிடிக்காது, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஒரு 6 மந்த் நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போனால், சைகை காட்டிட்டு போனால், பட் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்திலே தான் நான் இருந்திருப்பீங்க. அது ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் ஃபெலிக்ஸு சொன்னதுக்குமே உங்கள் வீட்டில் அரை மனசாக தான் ஓகே அப்பா சொல்கிறாங்கங்கிறதுக்காக தான் ஃபெலிக்ஸே ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே நார்மல் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த சினாரியோவும் நடந்துகிட்ருக்கு. இப்போது ஜேகே கேட்கவும் உங்களுக்கு புரியுது, அவன் எப்படியும் கம்பல்சரி கூட்டிகிட்டு போயிடுவான்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஃபெலிக்ஸ் எதுவும் பண்ணிடுவானோ கோவத்தில்ங்கிறதுனால நீங்கள் ஃபெலிக்ஸை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னா ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. நீங்கள் லவ்வே தான் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி. ஜேகே வந்து யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது, அவனை எதுவும் பண்ணிடாத, அவன் என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன் அப்படி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்டா அப்போ லவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஜேகேவோட இந்த சைடு வந்து அவன் எப்போவுமே டெரராக இருப்பான். சிரிச்சு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சிரிக்கவும் அவ்வளோ அழகாக இருக்கான். எல்லா கேர்ள்ஸும் பார்க்குறாங்க, இருந்தாலும் ஒரு பயத்தோடே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்படியே இவன் அப்படி சொன்னது உங்களுக்கும் லைட்டாக உள்ளே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அதை நீங்கள் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஓகேவா? சாரிடா, எனக்கு த்ரோட் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது ஃபெலிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி சொல்லியிருந்துருப்பீங்க. அவனுக்கு வாயெல்லாம் லைட்டாக ப்ளட் வந்ததோடு இருக்கும். துடைக்கலான்னு போகும்போது அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் உங்களை கூப்பிட்றதுக்காக கைப்பிடிச்சி இழுத்துருந்துருப்பான். இழுத்ததும் ஃபெலிக்ஸ் கிட்ட ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு, நீ பார்த்து பத்திரமா போன்னு மட்டும் சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியில் போய்ட்றீங்க. அவன் பார்க்குறான், என்னடா இதுக்கு நம்மளில் இந்த விஷயம் பண்ணணும், நம்மளில் வயனை இழுத்துட்டு போகணும், வயன் நம்மளை இழுத்துட்டு போகிறாளுன்ற மாதிரி இருக்கும். வெளியில் கார்கிட்ட ஏறினோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருப்பான். பேக் சைடில் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அவன் கார் ட்ரைவ் பண்ணுவான். பேக் சைட் சீட்டில் வந்து அவனுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஓகேவாடா? அப்படி உட்காந்து போயிட்டுருக்கும்போதே நீங்கள் சொல்லுவீங்க, என் அம்மா அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். 6 மந்தில் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வந்து நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வரலைன்னா நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துப்பியா அப்படின்னு. என் அப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்போ நான் ஒத்துக்க தானே செய்வேன். என் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச நான் எதனாலும் செய்வேன்னு நீங்கள் சொல்லவும், டேரெக்டாக அவன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். எனக்கு 2 கண்டிஷன் தான். ஒன்று என் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும், இன்னொன்று அந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாத பசங்க அது மாதிரி வேணுங்கிறனால தான் நான் ஃபெலிக்ஸை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஃப் பண்ணிகிட்ருப்பான் சிகரெட். அது வந்து அப்போவே விடாமல் பஃப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். காரில் போகும்போது சைட் ஜன்னல் விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். நீங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி கண்டுக்கல, அதோட விட்டுடுறீங்க. அவன் அந்த சிகரெட் குடித்து முடிச்சுட்டு வெளியில் போட்டதும் உங்கள் வீடும் வந்துருச்சு. கொஞ்சம் தூரத்தில் இறங்கி போகும்போதே அந்த சிகரெட்டையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் பின்னிலே போட்டுட்டு தான் உள்ளே வருவான். உள்ளே வரும்போதே உங்கள் அப்பா அப்போ தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்களோட பாட்டி அப்போ தான் வந்திருப்பாங்க. உங்கள் அப்பாவோட அம்மா, ஓகேவா? வெளியில் ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்திருப்பாங்க. வந்து ஜேகேவை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகாக இருப்பான், நல்ல பையனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி. டேட்டூலாம் ஃபுல்லாக மறைச்சி தான் இருப்பான். அதனால ரொம்ப நல்லா இருக்கானே, அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போத்துக்கு இந்த மாதிரி தான் ஒரு பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜேகே வரும் ரொம்ப சந்தோஷமாக அவனை வந்து அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார வைக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தவர் எந்திரிச்சு நின்றுருப்பார். என்னடா இது என்ன நடக்குதுங்கிற மாதிரி. உங்கள் அம்மாவும் ஷாக்காக அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. கிச்சனில் இருந்திருப்பாங்க. வெளியில் வந்து பார்த்து என்னடா நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்,
உங்கள் பாட்டி வந்து பிளேட் எடுத்துச்சு, நீ சாப்பிடுப்பா அப்படின்ட்டுருப்பீங்க. அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பா வந்து, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் ஒயனோட வந்திருக்கான், ஒயனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான், அதனால் நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன்னு சொல்லுவான். ஆனால் ஜேகே எந்திரிச்சிட்டு எனக்கு ஒயனை அப்படின்னு சொல்லும்போதே, எனக்கு ஜேகே வேணும்ப்பா எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவனுக்கே ஷாக்காக இருந்திருக்கும், என்னடா இது, என்ன நம்ம சொல்ல வேண்டிய டைலாக் அவள் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாப்பா அவள் கூட இருந்தேன்னா நான் என்னோடய லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும்ப்பா, மாஃபியா தான், ஆனால் எனக்காக எல்லாமே இதை விடலைனாலும் எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கவும் உங்கள் அப்பா வந்து ஓகே அவளோட லைஃப்ன்ற மாதிரி விட்டுருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து பயமாக இருக்கும். நீங்கள் சொன்னதுமே ஜேகேக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். டைமை திரும்பி பார்க்குற 2 மணி ஆயிருக்கும். ஆஃப்டர்நூன் 2 மணி. அப்போது வந்து இப்போ 2 மணி ஆகுது, 5 மணிக்கு எங்களுக்கு கல்யாணம், வந்துருங்க மாமனார் மாமியாரேன்னு சொல்லிவிட்டு மாதம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் போகும்போதே உங்கள் பாட்டியும் வரேன்னு சொல்லவும் சூப்பர் சூப்பர்னு அவங்க ரொம்ப குஷியாக இருக்காங்க. கூட்டிகிட்டு போய் மேரேஜுக்காக பிளான் எல்லாம் பண்ணி நல்லபடியாக மேரேஜுக்கு எல்லாமே பண்ணி ரொம்ப கிராண்டாக இல்லை, ஏன்னா 3 ஹார்ஸ்க்குள்ளே பண்ணுறான்ல, அதனால் சிம்பிளாக வச்சு ஃபெலிக்ஸையும் வேறு கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். ஃபெலிக்ஸையும் நீங்களும் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும்போது ஃபெரினானும் அவனோட ஜேகேவோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள பார்த்துட்ருப்பான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபெலிக்ஸ் வந்து உங்களை கேர் பண்ணுறத வச்சு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலேயே ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஃபெலிக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சிருந்துருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்கும்போது ஃபெலிக்ஸ் நின்று பாவமாக உங்களே பார்த்துட்ருப்பான். இவன் வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் அப்படின்னா, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து 2-3 தடவை நோட் பண்ணியிருப்பான், யார் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன்னு. அவளை அப்பட்டமாக ஃபெரினா வந்து அவங்க 2 பேரையும் சுற்றி சுற்றி வந்திருப்பாள். அதை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப அப்படி நினச்சிருக்க மாட்டேன், ஏதோ இன்சிடெண்ட்டாக வந்திருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இதே மாதிரி தாண்டா போயிட்டுருக்கும் அவங்க 2 பேருக்கும், ஃபெலிக்ஸுக்கும் ஃபெரினாவுக்கும். ஓகேவா, அவங்க 2 பேர், ஆனால் ஃபெலிக்ஸுக்கும் ஃபெரினாவை பிடிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஓகே பேசி பழகி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவனுக்கும் கொஞ்சம் மைண்டு ஓகேன்னு ஆகிடுது. அவங்களோட மேரேஜும் பார்க்குறான். நல்லபடியாக ஹாப்பி மேரீட் லைஃப்டா, நல்லபடியாக மேரேஜ் ஆகி நல்லா லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேவா, ஓகேடா. இதில் வந்து ஜேகே வந்து அந்த அவனுக்கு பிடிக்கும் சிகரெட் பிடிக்கிறது. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கலங்கவும் அதை விட்டுட்டால, அதனாலே மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து சொல்லியிருந்துருப்பீங்க மேரேஜ்க்கு ஓகேன்னு. அதையே காப்பாற்றுற மாதிரி தான் ஜிகேவும் நடந்துகிட்ருக்கான். ஓகே, அவ்வளோதான்டா, ஸ்டோரி எண்டிங் ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய்.